Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சோசியல் சயின்ஸ் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் மேப் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப் டு 4 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிங் இந்தியா. Administration under the Delhi Sultanate. The Delhi Sultanate introduced a political system centered on the Sultan, who possessed absolute authority as the political and military head, and whose duties, according to contemporary chronicles, include defending the territories of Islam against possible aggression, collecting fees and tax, and keeping in touch with public affairs and the condition of the people by personal contact. The Sultan was, however, assisted by a council of ministers who were in charge of the various departments of the Sultanate. டெல்லி சுல்தானேட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்க்கு வந்து அத்தாரிட்டி, பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரிக்கு வந்து ஹெட்டா யார் இருப்பாங்க அப்படின்னா, சுல்தானோட சென்டரை யார் வந்து ரூல் பண்றாங்களோ அவங்க தான் வந்து இதுக்கான ஹெட்டா வந்து இருப்பாங்க. இவங்களுக்கான டியூட்டி எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களோட டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்றது, இவங்க கிட்ட யாராவது சண்டை போட வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து இவங்களோட டெரிட்டரிய பாதுகாக்கிறது, அதே மாதிரி ஃபீஸ் அண்ட் டாக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம பப்ளிக் கிட்ட வந்து எப்போதுமே ஒரு டச் வந்து இருந்துட்டே இருக்கிற மாதிரி நிறைய பர்சனல் கான்டாக்ட் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் த சுல்தான் தான். யாரு வந்து அந்த கிங்டம் ரூல் பண்றாங்களோ அந்த சுல்தான்ல இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அவங்க இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலுக்கு வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து இன்சார்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து பாத்துக்கிட்டாங்க. One instrument of the administration was the Ikta system, in which territories were assigned to nobles to collect tax, which minus expense were supposed to go to the Sultan's treasury. They were needed, in particular, to maintain the army. The system created a network of local administrators loyal to central authority, but their posts were not hereditary. While taxes were levied on trade and every stage, the burden fell most heavily on the peasantry, and some contemporary accounts report considerably cruelty in extracting revenue from the land. இப்ப இந்த டெல்லி சுல்தானேட்ல வந்து ஒன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த இக்தா சிஸ்டம் வந்து சொல்லுவோம். இக்தா சிஸ்டம்ல இருக்க எல்லாரையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இக்தாதார்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டெரிட்டரியை நிறைய குரூப்பா வந்து ஸ்பிளிட் பண்ணி அந்த குரூப்ல ஒருத்தரா வந்து இக்தாதாஸ் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த இக்தாதார்ஸ் தான் வந்து டாக்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ண டாக்ஸ் எல்லாமே வந்து சுல்தானோட ட்ரெஸரிக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அப்படி சுல்தானோட ட்ரெஸரியில சேர்ந்த எல்லாத்தையுமே அவங்க ஆர்மியை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே யாரோட அத்தாரிட்டிக்கு கீழே இருந்தது அப்படின்னா இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டிக்கு கீழே தான் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டிக்கு ரொம்ப லாயலா இருக்கிறவங்க மட்டும்தான் இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஹெரிடிட்டரி அப்படின்னா பரம்பரையா வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து பரம்பரையா வர்ற மாதிரி கிடையாது. யாருக்கு அவங்க குடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். யாரு வந்து ரொம்ப லாயலா இருப்பாங்க, ரொம்ப உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து குடுத்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் இவங்க யாருக்காக போட்டாங்க அப்படின்னா பப்ளிக் பீப்புளுக்காக. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா பெசன்ட்ரி ஃபார்மர்ஸ்க்காக தான் வந்து நிறைய போட்டாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பர்டனா இருந்தது. அதுலயும் ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபீல்டுக்குமே வந்து அவங்க தனியா டாக்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இருந்து அவங்களோட குரூவல்டி அவங்க வந்து எவ்வளவு கொடுமையா இருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த பெசன்ட்ரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். The Mughal administrative framework. Aiming at greater control and efficiency, Akbar reorganized his administrative machinery. The Diwan took care of the finance, while the Mir Bakshi looked after military matters, and the Khan-e-Zaman was in charge of public works, trade, industry, and agriculture. Beside the royal household, the Satr was responsible for justice, religious, and educational matters. Such ministers were assigned to each of the empire's 12 provinces, subas, which were further subdivided with effective check and balances enforced between the government officials. At the village level, traditional structure of self-governance continued more or less undisturbed.
முகல் எம்பையர்ஸ்ல வந்து நெறைய ரூலிங் சிஸ்டம் வந்து இருந்துட்டே தான் இருந்தது. அதே மாதிரி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃப்ரேம் ஒர்க்லயுமே வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருந்துட்டே தான் இருந்தது. ஆனா, இந்த அக்பர் வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன வந்து ரொம்ப கிரேட்டரா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எஃபிசியன்ஸா, ரொம்ப ஆக்டிவா வந்து ஆர்டினரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாத்தையுமே வந்து ரீஆர்கனைஸ் எப்படி வந்து இருந்ததோ, அதை எல்லாமே வந்து ரீஆர்கனைஸ் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திவான் அப்படின்னு நெறைய பேர வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த திவான்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீர் பக்சி அப்படின்னு ஒருத்தவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிலிட்டரி மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவனிச்சுப்பாங்க. இப்போ கானி சமான் அப்படிங்கிறவங்க வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் ஆன ட்ரேடு, இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் அதே மாதிரி ராயல் ஹவுஸ் ஹோல்டு இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து கானி சமான் வந்து பார்த்துப்பாங்க. இப்ப சத்ர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், ரிலிஜியஸா, எஜுகேஷனல் மேட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே ரெஸ்பான்சிபிளா பார்த்துக்கிறவங்கள தான் நம்ம சத்ர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நெறைய மினிஸ்டர்ஸ் வந்து அக்பர் அவங்களோட எம்பையர் ஃபுல்லாவே வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. 12 பிளேஸ்ல இவங்க எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்ணி, அதிலேயே நெறைய சப் டிவிஷனும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப எஃபெக்டிவாவே வந்து இருந்ததுன்னும் சொல்லலாம். அதே மாதிரி வில்லேஜ் லெவல்ல நெறைய ட்ரெடிஷனல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே செல்ஃப் கவர்னன்ஸா கன்டின்யூ ஆயிட்டே தான் இருந்தது. Akbar also instituted the Mansabdari system, as Abul Fazl recorded in his Ain-e-Akbari, which describes Akbar's administration. Mansabdars, officers, according to their Mansab rank, were expected to maintain a precise number of elephants, horses, camels, as well as troops for the state. This made it possible to assemble an army at a short notice without having to maintain a permanent centralized army. Regular inspections were carried out to ensure compliance. Mansabtas were generally paid by being assigned land, jagirs, and were therefore also known as ஜாகிர்தார்ஸ். அக்பர் வந்து மன்சப்தாரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இது நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அபுல் ஃபாசல் வந்து அயனி அக்பரி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதுறாங்க. அந்த டெக்ஸ்ட்ல வந்து அக்பரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா மன்சப்தார் பத்தி சொல்லியிருக்காங்க. மன்சப்தார் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மன்சப்தார்ஸ் எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டுக்கு தேவையான நெறைய ட்ரூப்ஸ்னா என்ன அப்படின்னா சோல்ஜர்ஸ் நெறைய சோல்ஜர்ஸ், கேமல்ஸ், ஹார்ஸ், எலிபென்ட் இந்த மாதிரி பிரீசியஸ் ஆன எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்துக்கிறவங்கள தான் நம்ம மன்சப்தார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் சென்ட்ரலைஸ்டு ஆர்மியா வந்து இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இந்த ஆர்மிஸ் எல்லாமே வந்து அவங்க எப்பல்லாம் சொல்றாங்களோ ஒரு ஷார்ட் நோட்டீஸ் கம்மியான டைம் குடுத்து இந்த டைம்க்குள்ள அசெம்பிள் ஆகணும்னு சொன்னா கூட இந்த மன்சப்தாஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஆர்மிஸோட அவங்களோட எலிஃபண்ட், ஹார்ஸ், கேமல்ஸ் இது எல்லாத்தோடயும் அவங்க அங்க அசெம்பிள் ஆகி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த மன்சப்தாஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் மாதிரி ஒண்ணு பே பண்ணாங்க. ஆனா அமௌண்ட்டா வந்து பே பண்ணலாம். அப்படி நெறைய பேருக்கு வந்து அவங்க ஃபீஸ் பே பண்றதுக்கு பதிலா லேண்டாவே வந்து குடுத்தாங்க. இந்த மாதிரி லேண்ட் இருக்கிற எல்லா மன்சப்தார்ஸையும் அவங்க என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஜாகிர்தார்ஸ்ன்னு சொன்னாங்க. Despite Akbar's growing tolerance for different faith, non-Muslim were kept in a minority in the higher echelons of the administration. For instance, the total percentage of non-Muslim officials in his administration rarely exceed one-third of total and was often much less. Even among Muslim officials, those of foreign origin were generally favored those of Indian origin. அக்பர்ஸ் வந்து டாலரன்ஸ் வந்து நெறைய வந்து க்ரோ பண்ணாருன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். மொகல் எம்பையர்ஸ் எல்லாருமே என்னதான் செய்வாங்க? முஸ்லிம்ஸ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. முஸ்லிம்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க டாக்ஸ் எல்லாமே வந்து பே பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே யாரு ரிமூவ் பண்ணா அப்படின்னா, அக்பர் வந்து ரிமூவ் பண்ணாங்க. அக்பருக்கு அப்புறம் அவுரங்கசீப் இது எல்லாமே திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆனா அக்பர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அம் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம, இவங்களோட ஹை எச்சலன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஹை ரேங்க் ஆர் ஹை லெவல்ல வந்து இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹை லெவல் எல்லாத்துலயுமே வந்து முஸ்லீம் இல்லாதவங்க நெறைய பேர வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு. இவங்களோட மினிஸ்ட்ரில வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து டோட்டலா இருக்காங்களோ, அதுல வந்து 1/3 ஆஃப் த பீப்பிள் வந்து யாரு தான் இருந்தாங்க அப்படின்னா, நான் முஸ்லிம் அஃபிஷியல்ஸ் தான் வந்து இருந்தாங்க. முஸ்லீம் தான் வந்து கம்மியா இருந்தாங்க. முஸ்லிம்ஸ விட இந்த நான் முஸ்லிம்ஸ் தான் வந்து நெறைய பேர் இருந்தாங்க. தொடர்மால் Akbar's finance minister introduced an efficient revenue system. He made detailed surveys for crop yield and prices and determined prices for each crop on the basis of that information. He also initiated a systematic survey of a land in the entire empire, which boosted revenue collection and strengthened the state apparatus. இந்த அக்பரோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம யார வந்து சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ராஜா தோடர்மால் வந்து சொல்லுவோம். இந்த ராஜா தோடர்மால் வந்து ஒரு எஃபிசியன்ட் ரெவென்யூ சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இந்த
இந்த தொடர்பால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டீடைல்டு சர்வே வந்து எடுத்தாங்க. என்ன மாதிரியான சர்வே வந்து எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து என்ன மாதிரியான கிராப் வந்து குரோ பண்ணாங்க, அதுல எந்த மாதிரியான ஈல்டு வந்து கிடைக்கும், அந்த ஈல்டு எல்லாத்துக்குமே பிரைஸஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, அந்த பிரைஸஸும் அவங்க குரோ பண்ண கிராப்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் வந்து அந்த பிரைஸஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பத்தி நெறைய சர்வே வந்து எடுத்தாரு. அந்த சர்வே வச்சு அவரு அந்த சர்வே வச்சு அவங்க நெறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸ்னால ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து நெறைய கிராப் வந்து குரோ பண்ணி ஈல்டு வந்து நெறைய எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரெவென்யூ கலெக்ஷன் எல்லாமே வந்து பூஸ்ட் ஆயிட்டே தான் இருந்தது. We will see in a different kind of administration that of the Marathas in the next chapter. இப்போ இந்த மொகல் எம்பையர்ஸ் மாதிரியே வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மரதாஸ்ன்னு சொல்லுவோம். மரதாஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்ப்போம். பீப்பிள் லைவ்ஸ். Despite the shifting political powers between the 13th and 17th centuries, India witnessed vibrant economic activity thanks to its agrarian foundation, thriving artisanal industries, community-based and temple-based economics, and extensive trade networks, building on decentralized economic and social system such as Srenis, Jadis, professionally defined communities, and systems for credit. The subcontinent remained one of the wealthiest region in the world. இப்போ வந்து 13th அண்ட் 17th செஞ்சுரியில வந்து நெறைய பொலிட்டிக்கல் பவர்ஸ்க்கான டிஸ்பைட் சண்டை வந்து நடந்துட்டே இருந்தாலுமே, இந்தியா வந்து ஒரு வைப்ரண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ராரியன் ஃபவுண்டேஷன். அக்ராரியன் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மிங் வந்து சொல்லலாம். ஃபார்மிங் சம்பந்தமான எல்லா ஃபவுண்டேஷனுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம த்ரைவிங் ஆர்டிசனல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்டிஸ்ட் சம்பந்தமான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து த்ரைவிங் ரொம்ப செழிப்பா வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். டெம்பிள் பேஸ்ட் எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தது. அதே மாதிரி ட்ரேட் நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம இந்தியாவ வந்து வேர்ல்ட்லயே ஒரு வெல்த்தியஸ்ட் ரீஜியன் வந்து ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிட்டதுல இந்த ஸ்ரெனிஸ் அண்ட் ஜாதிஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிய ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டா ரொம்ப பில்டா வச்சிருந்தது இந்த ஸ்ரெனிஸ் அண்ட் ஜாதிஸ்ன்னு சொல்லலாம். The Sultanate period saw some progress in infrastructural works, especially roads in North India, bridges, a few canals, and other irrigation works, apart from the creation of a new cities, all of which expanded considerably during the Mughal period. Coins in several metals and denominations were introduced as currency. The Mughals will use a different system with a rupiah of silver and dam of copper. சுல்தானேட் பீரியட்ல வந்து நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஒர்க் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தது. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்டின்னா, இந்தியாவோட நார்த் சைட்ல வந்து நெறைய ரோட்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணாங்க. நெறைய பிரிட்ஜஸ், நெறைய கேனல்ஸ் அதே மாதிரி இரிகேஷன் ஒர்க்ஸ் மட்டும் இல்லாம நெறைய நியூ சிட்டியுமே வந்து இவங்க கிரியேட் பண்ணாங்க. இது எல்லாமே அப்படியே மொகல் பீரியட்லயுமே வந்து அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஆனா, மொகல் பீரியட்ல வந்து நெறைய காயின்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க மெட்டல்ஸா ஒரு ஒரு குரூப்புக்கும் ஒரு மாதிரி மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி மொகல்ஸ் யூஸ் பண்ண கரன்சி சிஸ்டம் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ருப்பியான்னு சொல்லுவாங்க. இந்த ருப்பியா அப்படிங்கிறது சில்வர் அண்ட் டேம் ஆஃப் காப்பர்ல வந்து இருந்தது. Agriculture was the mainstay of an Indian economy. We have already seen how rulers relied on agrarian revenue to maintain their administration and military, typically extracting land revenue at one-fifth of the produce. Though some of the sultans raised it as high as one half, the expansion of irrigation system increased agricultural productivity, allowing for the production of multiple crops including both food, rice, wheat, barley, pulses, sugarcane, spices, and etc. and non-food items. Cotton, which fed a thriving textile production, silk, wool, dyes, timber, jute, etc. Let us note that agriculture output varied from region to region and period to period. The peasantry suffered several severe famines in this period with a relief, depending on particular rulers' benevolence. இப்ப இந்தியன் எக்கனாமிய பொறுத்தவரைக்கும் அக்ரிகல்ச்சர் தான் வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ரூலரும் வந்து அவங்களுக்கு தேவையான அக்ராரியன், அவங்களுக்கு தேவையான ஃபார்மிங் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் வந்து போட்டுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுமே வந்து எம்பையர்ல இருந்து ஒரு டைனஸ்டில இருந்து இன்னொரு டைனஸ்டிக்கு வந்து டிஃபர் ஆயிட்டே தான் இருந்தது. அவங்களோட மிலிட்டரியும் அப்படிதான் இருந்தது. சுல்தான் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பீரியட்ல அவங்க 1/5 ஆஃப் த ப்ரொடியூஸ் மட்டும் வந்து டாக்ஸா வந்து பே பண்ணலாம்னு சொன்னாங்க. 1/5 ஆஃப் த ப்ரொடியூஸ் அப்படின்னா இப்ப
அவங்க வந்து ஒரு ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட ஃபீல்ட்ல எவ்வளோ கிராப்ஸ் வந்து குரோ பண்ணியிருக்காங்களோ, அதுல 1/5 ஆஃப் த 5 பங்கு வச்சாங்க அப்படின்னா, 5 பார்ட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க அப்படின்னா, அதுல 1 ஆஃப் த பார்ட் வந்து அவங்க கவர்ன்மெண்ட்க்கு வந்து குடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா சுல்தான் பீரியட்ல இது எல்லாமே ரைஸ் ஆகி 1/2 எவ்வளோ அவங்க குரோ பண்றாங்களோ, அதுல பாதி வந்து கவர்ன்மெண்ட்க்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டைனஸ்டில வந்து இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு அவங்களால என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய மல்டிபிள் கிராப்ஸுமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து ஃபுட் ஐட்டம் அண்ட் நான் ஃபுட் ஐட்டம்ஸ் இது 2யுமே வந்து குரோ பண்ணாங்க. ஃபுட் ஐட்டம் அப்படிங்கும்போது எதெல்லாம் குரோ பண்ணாங்க அப்படின்னா, ரைஸ், வீட், பார்லி, பல்சஸ், சுகர் கேன், ஸ்பைசஸ் இது எல்லாமே வந்து குரோ பண்ணாங்க. நான் ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, காட்டன், சில்க், உல், டை, டிம்பர், ஜூட் இந்த மாதிரி நான் ஃபுட் ஐட்டமும் வந்து நெறைய வந்து குரோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அக்ரிகல்ச்சர் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீஜியன்ல இருந்து இன்னொரு ரீஜியன்க்கு, அது மட்டும் இல்லாம ஒரு பீரியட்ல இருந்து இன்னொரு பீரியடுக்குமே, அதுவும் இல்லாம ஒரு டைனஸ்டில இருந்து இன்னொரு டைனஸ்டிக்குமே வந்து அது டிஃபர் ஆயிட்டே தான் இருந்தது. ஆனாலும் இந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து நெறைய ஃபெமைன்ஸ்னா என்ன அப்டின்னா, பஞ்சம். நெறைய சிவியர் பஞ்சம் எல்லாமே வந்தப்பவும் கூட, ரூலர்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து கைண்டா, ரொம்ப பெனவலன்ஸா ரொம்ப கைண்டா வந்து நடந்துக்கிட்டாங்க. Apart from textile, craft people made a wide range of product from weapons to utensils to ornaments and jewelry items. Shipping, building, essential to river and overseas trade, developed considerably in those centuries. Indian goods were exported through coastal and riverside towns such as Calicut, Mangalore, Surat, Masulipattnam or Hooghly. India imported much less than is exported. Import products include silk, horse, metal, and all kind of luxury goods. Merchants from Arabia, Persia, now Iran, and Central Asia settled in Indian port, contributing to the bustling trade activity. இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஃபார்மிங் இந்த ஃபார்மர்ஸ் தான் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. டெக்ஸ்டைல், கிராஃப்ட் பீப்புளும் வந்து ரொம்ப வைட் ரேஞ்ச் நெறைய ப்ராடக்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெப்பன்ஸ்ல இருந்து யுட்டென்சில்ஸ் வரைக்கும், யுட்டென்சில்ஸ்ல இருந்து ஆர்னமெண்ட்ஸ் வரைக்கும், ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. நெறைய ஜுவல்லரி ஐட்டமும் வந்து இவங்க நெறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இது எல்லாமே வந்து அவங்க ரிவர் சைடும் சரி, ஓவர்சீஸ்லயும் சரி, ட்ரேட் வந்து நெறைய பண்ணிட்டே தான் இருந்தாங்க. எவ்வளோ நாள் அப்டின்னா, நெறைய செஞ்சுரீஸ்ல வந்து இவங்க ட்ரேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இப்போ இந்தியாவோட குட்ஸ் வந்து நெறைய எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதுவும் எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்டின்னா, மோஸ்ட்லி கோஸ்டல் அண்ட் ரிவர் சைட் டவுன்ஸ்ல தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்த கோஸ்டல் அண்ட் ரிவர் சைட் டவுன்ஸ் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்டின்னா, காலிகட், மங்களூர், சூரத், மசூலிப்பட்டினம், ஹூக்ளி இது எல்லாத்தையுமே வந்து சொல்லுவோம். இந்தியா வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ, அத விட கம்மியா மச் லெஸ் தென் ரொம்ப கம்மியா தான் வந்து இம்போர்ட் பண்ணாங்க. என்னென்ன ப்ராடக்ட் எல்லாமே அவங்க இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, சில்க், ஹார்ஸ், மெட்டல்ஸ் நெறைய கைண்ட் ஆஃப் லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்க இம்போர்ட் பண்ணாங்க. வேர்ல்ட்ல நெறைய ஏரியால இருந்து நெறைய மெர்ச்சன்ட்ஸ் வந்து இங்க ட்ரேடிங்காக வந்தாங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, அரேபியா, பெர்சியா, சென்ட்ரல் ஏசியா இவங்க எல்லாருமே வந்து இந்தியன் போர்ட்ஸ்ல செட்டில் ஆகி அவங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிய வந்து ரொம்ப பஸ்லிங்கா, ரொம்ப ஆக்டிவா வந்து வச்சுக்கிட்டாங்க. Next, the Hundi system also enabled merchants to transfer funds across political boundaries without physically transporting currency, making them less vulnerable to plunder. Trader communities such as Marwaris became adept at operating across different political regimes, developing parallel system of credit and trust that functioned independently of official structure. இப்ப இந்த ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ஹுண்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த மெர்ச்சன்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண இந்த ஹுண்டி சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உண்டி சிஸ்டம், உண்டியல் சிஸ்டம் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. கரன்சி வந்து பிசிக்கலா டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஹுண்டி சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது அவங்க பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ்ல வந்து பிசிக்கலா டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது வர பிரச்சனை எல்லாத்துலயுமே அவங்க வந்து ரிலீஃப் ஆக முடிஞ்சது. அதே மாதிரி இந்த ட்ரேடர் கம்யூனிட்டீஸ்ல இருந்த ஒரு மார்வரிஸ் வந்து அவங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து டிஃபரெண்ட் பொலிட்டிக்கல் ரிமைன்ஸ்ல இருந்து எடுத்து அவங்களே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அபிஷியல் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கி அவங்க ரூல் பண்ணிட்டும் இருந்தாங்க.
A hundi was a written instruction to make payment to an individual. It could be carried across political borders and enabled financial transaction without the need to carry currency. Precursor to modern banking. These system worked across trade networks without participation of the ruling classes. இப்ப இந்த ஹுந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லலாம். நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு இப்போ பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எழுதி ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கறது தான் வந்து இந்த ஹுந்தி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பார்டர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, கரன்சிய எடுத்துட்டு போறது சேஃப் இல்லாம இருக்கும்போது, அவங்க இந்த பொலிட்டிக்கல் பார்டர்ஸ்ல வந்து ஹுந்தி அப்படிங்கிற சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த சிஸ்டம் வந்து ஒரு மாடர்ன் பேங்கிங்னே சொல்லலாம். Temples as centers of economic activity. Many temples were more than centers for worship, learning, social interaction, or performing art. They also created ecosystem with bustling market. Ruling classes donated land and wealth, dana, to temple deities, held in trust by temple manager who developed community infrastructure, irrigation system, tanks, etc. and pilgrim accommodation and dharmasalas and satrams. Temples provided merchants with credit and fund internal as well as maritime trade. நெறைய டெம்பிள்ஸ் வந்து வொர்ஷிப்காக, கடவுள வந்து வணங்குறதுக்காக மட்டும் இல்ல. டெம்பிள்ஸ் வந்து லேர்ன் பண்றதுக்கான இடமாவும், சோசியல் இன்டராக்ட் பண்றதுக்கு இடமாகவும், நெறைய ஆர்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான இடமாவும் வந்து மாற ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இந்த டெம்பிள்ஸ சுத்தி நெறைய ஈகோ சிஸ்டம், நெறைய பஸ்லிங் மார்க்கெட் வந்து கிரியேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நெறைய ரூலிங் கிளாஸஸ் வந்து இந்த டெம்பிள்க்கு தேவையான வெல்த் எல்லாமே வந்து அவங்க டொனேட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அந்த டொனேஷன் எல்லாமே வந்து ஒரு டெம்பிள் மேனேஜர் தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பில்கிரிம்னா என்ன அப்படின்னா கடவுளை வணங்குறவங்க. அவங்களுக்கு தேவையான அகாமடேஷன், அவங்க தங்குறதுக்கான இடம் எல்லாத்தையுமே வந்து இந்த டெம்பிள் மேனேஜர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது காசு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டெம்பிளோட வெல்த்ல இருந்து அவங்களுக்கு ஃபண்டுமே வந்து நிறைய கொடுத்தாங்க. While early periods saw prosperity, the late 1600 witnessed economic stress. Peasants were often left with a small share of their produce after tax and payment to intermediary parties. This caused many to lose their land and became bonded laborers. Early periodsல அதுவும் 1600ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் வந்து விட்னஸ் பண்ணாங்க. என்ன மாதிரியான எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இந்த ஃபார்மர்ஸ் வந்து லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க எவ்வளவு வந்து குரோ பண்ணாங்களோ அதுல ஸ்மால் ஷேர் மட்டும்தான் அவங்க வச்சுக்கிற மாதிரி இருந்தது. மத்த எல்லா ஷேரையுமே வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்காக பே பண்ண வேண்டியது இருந்தது. இதனால நிறைய லேண்ட் ஓனர்ஸ் வந்து லேண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு லேண்ட் எல்லாத்தையுமே வந்து லூஸ் பண்ணிட்டு அவங்க லேபரா வேலை பார்க்கறவங்களாவே மாறவும் ஆரம்பிச்சாங்க. Historians suggest that craft people and laborers too often faced harsh economic conditions. India was still a land of abundance, as testified by many Arab and European travelers, but the wealth was largely concentrated in the hands of the rulers, courtiers, high officials, and merchant class. Frequent warfare in addition caused forced displacement of population. நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் மட்டும் கிடையாது, அக்ரிகல்ச்சரிஸ்ட் மட்டும் கிடையாது, நிறைய கிராஃப்ட் பர்சன் அதே மாதிரி நிறைய லேபர்ஸும் கூட இந்த மாதிரி நிறைய ஹார்ஸ் எக்கனாமிக் கண்டிஷனை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து நெறைய யூரோப்பியன் டிராவலர்ஸ் அண்ட் அரப் டிராவலர்ஸ் வந்து எழுதி வச்சிருக்க ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா கிட்ட இப்ப இருக்கிற லேண்ட விட இன்னும் நெறைய லேண்ட் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு கண்ட்ரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கண்ட்ரில இருக்கிற நெறைய வெல்த் எல்லாமே யாருகிட்ட இருந்தது அப்படின்னா, ரூலர்ஸ், கோர்ட்டியர்ஸ், ஹை அஃபிஷியல்ஸ், மெர்ச்சன்ட்ஸ் இவங்க எல்லார்கிட்டயுமே தான் இருந்தது. இப்ப ஏதாவது ஒரு வார்ஃபேர் வந்து நடந்தது அப்படின்னா, அந்த வார்ஃபேர்ல அது எல்லாத்தையுமே டிக்ளைன் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நெறைய பீப்பிள் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகவும் ஆரம்பிப்பாங்க. அப்பவும் அந்த வெல்த் எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம மேல வந்து நெறைய பேட்டில் வந்து பார்த்தோம். அந்த பேட்டில் எல்லாமே எதுக்காக இருந்தது? ஒரு வெல்த்துக்காகவோ, அல்லது ஒரு டெம்பிள்க்காகவோ, அல்லது ஒரு டைனஸ்டிக்காகவோ இருந்தது. இந்த மாதிரி ரூலர்ஸ் எல்லாமே வந்து நெறைய பேட்டில் பண்ணிட்டே இருந்தா கூட, காமன் பீப்பிள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்டின்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு எக்கனாமிக்கலாவே வந்து ஒருத்தங்கள வந்து ஒருத்தங்க டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க.
அது மட்டும் இல்லாம அவங்க ஷேர் பண்ணிட்டும் இருந்தாங்க. Most rulers across India patronized the arts communities to stop the maintain or revive their tradition, many of which adapted to changing circumstances. Among those cultural traditions, a fair degree of interaction resulted in the creation of a shared heritage. இப்ப இந்தியால வந்து நெறைய ரூலர்ஸ் வந்து ஆர்ட் அண்ட் கம்யூனிட்டீஸ் இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணாலுமே, இவங்க அவங்களுக்கு தேவையான ட்ரெடிஷன மெயின்டெயின் பண்றதுல, அத வந்து தக்க வச்சுக்கிறதுல நெறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்லாம அதுல நெறைய சேஞ்சஸும் இருந்துட்டே தான் இருந்தது. இப்போ ஒருத்தங்க கல்ச்சுரல் ட்ரெடிஷன் வந்து எடுத்துட்டோம் அப்டின்னா, அதுல எது வந்து ஃபேரா இருக்கும் அப்டிங்கிறது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட சரவுண்டிங் ஏரியாவ பொறுத்து வந்து அது மாறிக்கிட்டே தான் இருந்தது. அதே மாதிரி அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஷேர்டு ஹெரிடேஜ் பரம்பரையா அத ஷேர் பண்ணிட்டும் இருந்தாங்க. Through it all, India endured economically prosperous on the whole, but often politically unstable. During this period of frequent reshaping of the political map, India faced serious challenge but survived. It is a tale not only for hardship but also of resilience. Through the sword when the occasion demanded, but also through fresh creation in art, literature, spirituality, and timeless values. இந்த மாதிரி நெறைய சிச்சுவேஷன் வந்து இந்தியாவ சுத்தி நடந்துட்டே இருந்தாலுமே, இந்தியா வந்து எக்கனாமிக்கலா ரொம்ப ப்ராஸ்பரஸா, ரொம்ப செழிச்சு இருந்தாலுமே, பொலிட்டிக்கலா ரொம்பவே அன்ஸ்டேபிளா வந்து இருந்தது. இந்த மாதிரி டைம்ல வந்து இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப்ல வந்து நெறைய ரீஷேப்பிங் வந்து நடந்துட்டே இருந்தது. ஏன்னா, இந்தியால வந்து நெறைய எம்பையர்ஸ் வந்து இன்வேஷன் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதனால இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப்ல வந்து நெறைய ரீஷேப்பிங் நடந்துட்டே தான் இருந்தது. இந்த மாதிரி நெறைய சீரியஸ் சேலஞ்சஸ் வந்தா கூட இந்தியாவாவே சர்வைவ் ஆச்சு. அவங்க வந்து ஸ்வாட் வந்து யூஸ் பண்ணணும். நெறைய பேட்டில் வந்து பண்ணணுங்கிற டிமாண்ட் இருந்தாலுமே, அவங்களுக்கு தேவையான டைம்ல அவங்க பேட்டில் பண்ணாங்க. சப்போஸ் அது அப்படி பேட்டில் பண்ணிட்டு இருக்க டைம்லயே கூட நெறைய ஃப்ரெஷ் கிரியேஷன் வந்து அவங்க பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆர்ட், லிட்டரேச்சர், ஸ்பிரிச்சுவாலிட்டி, டைம்லெஸ் வேல்யூஸ் இது மூலமாவே வந்து ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.